இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செயின்ட் யாருன்னா செயின்ட் ஜான் நியூமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நேற்று அவரை பற்றி தான் நம்ம கெஸ்டூல கேட்டிருந்தோம். இந்த புனிதர் வந்து செக்கஸ்லோவிக்கியான்னு சொல்லக்கூடிய இடத்துல பொஹேமியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறக்கிறாரு. இவர் வந்து 6 பிள்ளைகளில் 3வது பிள்ளையாக பிறக்கிறாரு. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இவர் 1852ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே இவர் படிப்பில் ரொம்ப சுட்டியாக சிறந்தவராக இருக்கிறாரு. அதனால் இவங்க அப்பா வந்து இவரை என்கரேஜ் பண்ணி இவரை படிக்க வைக்கிறாரு. இவருக்கு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப இஷ்டம். அதுலேயும் குறிப்பாக வந்து திருவிவிலியம் படிக்கிறதுல ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கிறாரு. இவரோட படிப்புகளெல்லாம் இவர் ரொம்ப விரைவாக படித்து முடிக்கிறாரு. அந்த மாதிரி அறிவாளியாக இருக்கிறதுனால இவங்க ஃபாதர் வந்து இவரை வந்து மேலும் ஃபிலாசபி படிக்க அலோவ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் இவருக்கு செமினரி மேலே ஆர்வம் ஏற்படுது. செமினரினா ஆகணும்னு ஆசைப்பட்டு செமினரியில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி பிற்காலத்தில் வந்து அவர் ஒரு குருவாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அமெரிக்காவுக்கு போய் அங்கே பணி செய்யணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அதே மாதிரியே இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியான்ற இடத்துல போய் இறங்கி அங்கே தான் இவர் குருத்துவ பட்டம் பெறுறாரு. குருத்துவ பட்டம் பெற்று பணி செஞ்சிட்டே இருக்கிறாரு. செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து இவரோட முக்கிய பணியாக இருந்தது என்னென்னா டயசஸ் சார்பாக ஸ்கூல்ஸ் தொடங்குறதுன்ற ஒரு ப்ராக்டிசஸை வந்து இவர் தான் உண்டாக்கியிருக்காரு. என்னென்னா ஒரு டயசஸ் இருக்குன்னா அந்த டயசஸோடைய ஸ்கூல், அந்த டயசஸக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல், அந்த டயசஸில் இருக்கிறவங்க யார் வேணாலும் அதில் படிக்கலான்ற மாதிரி இவங்களில் இருக்கிற ஸ்கூலில் பாடம் படிக்கிறதுக்காக வந்து டீச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அதுக்காக இவர் வந்து டாட்டர்ஸ் ஆஃப் தேர்ட் ஆர்டர் ஆஃப் ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லி ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து அதில் நிறைய சிஸ்டர்ஸை வந்து சேர்த்து அவங்கள வந்து இந்த கல்வி பணிகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாரு. இவர் வந்து இமிக்ரெண்ட்டாக வந்து அங்கே போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அங்கே வந்து பல ஸ்கூல்கள் ஆரம்பித்து நிறைய ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பித்து கல்வி கற்கிற பணியில் வந்து ஈடுபடுறாரு. இவர் வந்து என்னென்னா நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சவர். ஜெர்மன், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், இட்டாலியன் பல மொழிகள் கற்றவர். இமிக்ரெண்ட்டாக போய் அமெரிக்காவில் புனிதரான ஒரே புனிதர் இவர் தான். இவர் தனது 48வது வயசில் திடீர்னு வந்து இருக்கிறாரு. இவர் லிட்டில் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கொஞ்ச நாளில் பிஷப் ஆகிட்டு அந்த ஃபிலடெல்ஃபியாவோட 4வது பிஷப்பாக இருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைட் கம்மியானவர்ன்றதுனால இவர் லிட்டில் பிஷப்னு சொல்கிறாங்க. இவர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இவர் கேட்டகிசம் சம்மந்தமாகவும் பைபிள் ஹிஸ்ட்ரி பற்றியும் நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய புனிதர் தான் வந்து புனித ஜான் நியூமன். இவர் அமெரிக்காவில் இமிக்ரெண்ட் ஆகி ஆன முதல் புனிதர். பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.